வக்ஃபு சட்டத்திற்கு தடை விதிப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு என்ற செய்தி வந்திருக்கிறது. முதல்ல வக்ஃபு சட்டம் என்றால் என்ன என்பதை கடந்த பல காணொளிகளில் நாம் செய்திருக்கிறோம். 8.5 லட்சத்திலிருந்து 9 லட்சத்திற்கு மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் தானமாக கொடுத்த அந்த சொத்து தான் வக்ஃபு என்று கடந்த காலங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்து அறநிலைத்துறை எப்படி அதை நிர்வகிக்கின்றதோ அதை போன்று சிஎஸ்ஐ மற்றும் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன், பஞ்சாபில் இருக்கும் பாபா கல்சா, இப்படி ஒவ்வொரு மத தலைமைகளும் தங்களுடைய நிலப்புலன்களை அவர்கள் அந்த மத பிரகாரமாக நிர்வகிப்பார்கள். ஆனால் எல்லாமே அரச தலைமையின் கீழ் ஒரு லெஜிட்டிமேட் பாடியாக சட்டத்தில் ஏற்படுகிற தாவாக்கள், சட்டத்தில் ஏற்படுகிற முரண்களுக்கு உட்பட்டதுதான். இதுதான் பொதுவாக இந்தியாவில் இந்து மத சொத்துக்கள், இஸ்லாம் சம்பந்தமான வக்ஃபு வாரிய சொத்துக்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், ஆர்சி மற்றும் புராட்டஸ்டன்டுக்குரிய கல்லூரிகள் மற்றும் ஏனைய சொத்துக்கள், சீக்கிய, ஜெயின, பௌத்த, இப்படித்தான் இருக்கிறது. அவற்றில் நாம் பல கூறாக போகுவதற்கு முன்பு பார்சிகளுக்கும் இந்தியாவிலே மிக குறைந்த 50,000 பேர்பட்ட மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கான சொத்துக்களும் அப்படித்தான். அதே போல ஜெயின மதமும் அப்படித்தான், மகாவீரை வணங்குவார்கள். இங்கே ஒரு கேள்வி என்னவென்றால், மதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மதத்திற்கும் உரித்தான அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு மத தலைமைக்குத்தான் உண்டு. உதாரணத்திற்கு திருப்பதி தேவதாஸ்தானத்தில் ஒரு முஸ்லிமை பணிக்கு, ஒரு கிறிஸ்தவரை, ஒரு ஜோசஃபையோ ஒரு அப்துல் காதரையோ பணியிலே அழுத்த முடியாது, அமைக்க முடியாது, நிரூபிக்க முடியாது, அவரை அங்கே நியமனிக்கவும் முடியாது. ஆனால் மோடியுடைய அரசு வக்ஃபு வாரியத்தில் இந்த ஏராளமான சொத்துக்கள் இருப்பதாகவும், இந்த சொத்துக்கள் முழுமையாக அரசு சட்டத்தின் பால் கொண்டு வர வேண்டும் என்றும், அவற்றில் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை நியமிக்கலாம் என்றும் நாடாளுமன்றத்தில் நள்ளிரவுல வக்ஃபு வாரிய தடை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்போது முஸ்லிம் தலைவர்கள் கேட்டார்கள், அது எப்படி நியாயம்? நீங்கள் இந்து மத கோவில்களில் ஏனைய சமூகத்தை சார்ந்த மதத்தை சார்ந்தவர்களை நியமிக்க முடியாது இருக்கிற போது, முஸ்லிம் சொத்துக்களிலும், அதுவும் எங்கள் மதரசாக்களுக்கு, எங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு, எங்களுடைய கபரிஸ்தான் அடக்க ஸ்தலங்களுக்கு கொடுத்த கோடிக்கணக்கான 9 லட்சம் ஏக்கர் அதிகமான இந்த சொத்துக்களை அரசு எப்படி எடுக்க முடியும்? அரசு எப்படி ஏனைய மதத்தை சார்ந்தவர்களை நிர்வகிக்க முடியும் என்று நாடு முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு. ஆனால் இதற்கு நியாயமான எந்த ஒரு காரணத்தையும் அவர்கள் வழங்கவில்லை. அதே சமயம் நாட்டில் 27% வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிற ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேசம். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலோ, தமிழ்நாட்டிலோ, கர்நாடகாவிலோ, கேரளாவிலோ, எங்காக இருந்தாலும், மத்திய பிரதேசம், வட இந்தியாவில் எங்கிருந்தாலும், ஒரு சொத்தின் பால் பிரச்சனைகள் வந்துவிட்டால் அதை தீர்க்கக்கூடிய உரிமை 2 குரூப்புகளுக்கும் உண்டு. ஒன்று, அந்த சொத்து எங்களுக்கு இருக்கிறது என்று அரசாங்கத்தின் பால் ஒரு விண்ணப்பம். வக்ஃபு வாரியம் இல்லை, இது எங்களுக்குத்தான் உரியது என்று கொடுத்தால் அதை தீர்க்க வேண்டிய நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய கடப்பாடு மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு இருக்கிறது என்று இந்த புதிய சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசு. அங்கேதான் சிக்கல். மாவட்ட கலெக்டரை ஆளும் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர்கள் அல்லது அரசுகள் தான் நியமிக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற ஒரு சமயத்தில் மாவட்ட கலெக்டர் அதற்கு நியாயம் தீர்ப்பார் என்பதை, அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என முஸ்லிம் தரப்பு தங்கள் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தற்போது அதற்கும் பதில் இல்லை. அதே சமயம் 11 உறுப்பினர்கள் 2 பேரை இந்துக்கள் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களை நியமிப்பதற்கும் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு நாடு முழுவதும் முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது, மதரசாக்களுக்கும் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யும் கபரிஸ்தானுக்கும் பள்ளிவாசல் சொத்துக்களாகவும் கல்வி நிலையங்களாகவும் பரிமணிக்கக்கூடிய அளவில் எங்கள் மூதாதையர்கள் 300, 400, 500 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட ஏராளமான
கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த சொத்துக்களை பாரதிய ஜனதா அரசும் மத்திய அரசும் கபலீகரம் செய்கிறது என்று முஸ்லிம்கள் வைத்த அந்த விவகாரத்தை தற்போது இடைக்கால தடை விதிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. நான் இதற்கு முன்பு விளக்கம் கொடுத்ததை கேட்டால்தான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்களை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR காவாய், நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மஷி அமர்வு விசாரித்து இடைக்கால தீர்ப்பை வழங்கி தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த இடைக்கால தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. அதாவது இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை அளித்த இடைக்கால தீர்ப்பில் கூறியிருப்பதாவது, இந்த வழக்கு இன்னும் நிறைய செல்லும், ஆனால் இந்த இடைக்கால தீர்ப்பில் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு தடை விதிக்கும் முகாந்திரம் எழவில்லை என்றும், இருப்பினும் சில விதிகளுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போது பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் இடைக்காலத்துக்கானது என்பதை தெளிவுபடுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த உத்தரவு கூட நிரந்தரம் அல்ல, இந்த இடைக்கால உத்தரவே அது இடைக்காலம்தான், அது நிரந்தரமானது அல்ல என்பதை சுட்டிக்காட்டிய உச்ச நீதிமன்றம் வக்ஃபு வாரியத்திற்கு சொத்துக்களை தானமாக அளிக்கும் நபர் 5 ஆண்டுகள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான விதிகளை மாநில அரசுகள் உருவாக்கும் வரை இந்த விதிக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப வினோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவர் ஒரு ஹிந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ அல்லது ஒரு பௌத்தரோ இஸ்லாமிய தழுவினால் தன்னிடத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான சொத்தை அவர் வக்ஃபுக்கு கொடுக்க முடியாது. அவர் 5 வருஷம் கன்னியூஸா இருக்கணும். வினோதமான சட்டங்களை எல்லாம் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதைத்தான் நேற்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த நபர் 5 ஆண்டுகள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்கான விதிகளை மாநில அரசுகளும் உருவாக்கும் வரை இந்த விதிக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பு புகாருக்கு உள்ளாகும் வக்ஃபு சொத்து மீது தீர்ப்பாயம் முடிவு எடுக்கும் வரை அதன் அங்கீகாரத்தை அரசு ரத்து செய்யும் வகை செய்யும் திருத்த பிரிவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு சொத்து அங்கீகாரத்தை ரத்து செய்யும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அளித்தால் அது அதிகார பிரிவின் கோட்பாட்டுக்கு எதிராக அமைந்துவிடும். இதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. மீண்டும் அதை நான் வாசிக்கிறேன். வக்ஃபு சொத்து அங்கீகாரத்தை ரத்து செய்யும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அளித்தால் அது அதிகார பிரிவினை கோட்பாட்டுக்கு எதிராக அமைந்துவிடும் என உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. மத்திய வக்ஃபு கவுன்சில் முஸ்லிம் அல்லாத இதர உறுப்பினர்கள் 4 பேருக்கு, மேலும் மாநில வக்ஃபு வாரியத்திற்கு நியமிக்கப்படும் 11 உறுப்பினர்கள் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் 3 பேருக்கும் மேல் இருக்கக்கூடாது. மாநில வக்ஃபு வாரியத்திற்கு நியமிக்கப்படும் தலைமை நிர்வாக அதிகாரியான அலுவல் சார்பான உறுப்பினர் முஸ்லிம் அல்லாதவராக இருப்பார் என்று விதிக்கு தடை இல்லை. அடுத்து, இருப்பினும் இவ்வாறு அலுவல் சார்பான உறுப்பினரான தலைமை செயல் அதிகாரி பதவிக்கு கூடுமான வரையில் முஸ்லிம்களை நியமிக்க முயற்சி செய்ய வேண்டும். வக்ஃபு சொத்துக்கள் பல ஆண்டுகளாக பதிவு செய்யப்படுவதால் வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்ய வகை செய்யும் சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க தேவையில்லை என்றும் நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் தொல்லியல் சட்டம் அனுமதிப்பதை கருத்தில் கொண்டு வக்ஃபு சொத்துகளுக்கு தொல்லியல் நினைவு சின்ன அந்தஸ்து வழங்கும் பிரிவுக்கு தடையில்லை. இதேபோல் பழங்குடியினருக்கு சொந்தமான இடங்களை வக்ஃபு சொத்துக்களாக அறிவிக்க தடை செய்யும் சட்ட பிரிவுக்கும் தடையில்லை. முஸ்லிம் அல்லாதோர் வக்ஃபு சொத்துக்களை தானமாக வழங்கினால் முதலில் அறக்கட்டளைக்கு வழங்கி பின்னர் வக்ஃபு சொத்துக்களை அளிக்க முடியும். எனவே முஸ்லிம் அல்லாதோர் சொத்துக்களை தானமாக அளித்ததை அங்கீகரித்த வக்ஃபு வாரிய பிரிவு ரத்து செய்வதை தடை விதிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாதோர் சொத்துக்களை தானமாக அளித்ததை அங்கீகரித்த வக்ஃபு சட்டப்பிரிவை ரத்து செய்வதை தடை விதிக்க முடியாது என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அரசுக்கு சொந்தமான ஏராளமான சொத்துக்கள் அனுபவத்தில் உள்ள வக்ஃபு சொத்துக்கள் என்ற பெயரில் ஆக்கிரமிப்பதை தடுக்க
அனுபவத்தில் உள்ள வக்ஃபு சொத்துக்கள் என்ற பிரிவை திருத்த சட்டத்தில் மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாகவும் இது பின்தேதியிட்டு நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளதால் அனுபவத்தில் உள்ள வக்ஃபு சொத்தை ரத்து செய்யும் சட்ட திருத்தம் தன்னிச்சையானது என கூற முடியாது. இவ்வாறு இடைக்கால தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது நாடு முழுவதும் இது ஒரு பெரும் பரபரப்பான நிகழ்வாக பார்க்கின்ற போது நீதிமன்றம் சில விஷயங்களை கோடிட்டு காட்டிருக்கிறது. வெளிப்படையாக இது இடைக்கால தடை என்ற தலைப்பில் செய்தி வெளியாக இருந்தாலும் எப்படி நியமிக்க வேண்டும், வக்ஃபின் குழுவில் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக தலைமை பொறுப்புக்கு நியமிக்க வேண்டும் என்றும் 11 உறுப்பினர்களில் மெஜாரிட்டியாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்றும் அவற்றில் கவாய் மசி அவர்கள் ஜார்ஜ் மசி குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது, அதிகாரத்துக்கு உட்பட்டதாக மாவட்ட கலெக்டரே நியாயம் தீர்க்கும் ஜட்ஜியாக போட்டால் அது ஆபத்தான வழிமுறை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூன்றாவது, ஒருவர் முஸ்லிமாக 5 வருடம் தொடர்ந்தால் மட்டும்தான் சட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டுமா? நான்காவது, முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டுமா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? இப்படி பலவித குழப்பங்களுக்கு இதை எப்படியாவது முஸ்லிம்களிடத்திலே இருந்து அதிகார பறிப்பை, அதிகாரத்தை, சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என மத்திய பாஜக முயற்சி செய்கிறது. குறிப்பாக 27 விழுக்காடு சொத்துக்களை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இவர்களுக்கு இது ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தொடர்ந்து பாஜகவின் நடவடிக்கைகளும் சந்தேகத்திற்குரியதாக பல நடவடிக்கைகள், பல விவகாரங்கள் செல்வதால் இதற்குள்ளும் அரசியல் சூட்சமும் முஸ்லிம்களை இந்தியாவில் மௌனியாக்குவதற்கு ஏராளமான சதி பின்னப்படுகிறது என வக்ஃப் வாரியத்தினுடைய அலுவலர்கள், சட்ட நிபுணர்கள், தலைவர்கள், இஸ்லாமிய அமைப்புகளின் பல தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். நீண்ட பாதையில் இந்த பயணம் எப்படி அமையப் போகிறது என்பதை இன்னும் பல அமர்வுகளின் மூலம் இது உறுதி செய்யப்படும் வரை நாம் பொறுத்திருந்தே ஆக வேண்டும். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.